இந்த மகர லக்கணத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? இதுவரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த குரு இப்ப 7ஆம் இடத்துக்கு வர்றார். ஏற்கனவே லக்னாதிபதி சனி லக்கணத்துக்கு 3ல பயிற்சியாகி உட்கார்ந்து லக்கணத்தினுடைய 5ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நாம ஒரு திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய நிரந்தரமான பொருளாதார மேன்மைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். சனி பகவான் அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ண வைக்குது. தனக்கு ஒரு முடிவு எடுக்கவே விடாது. ஏன்னா 3ல இருக்கார். தனக்குன்னு இவன் யோசிச்சா இவனுக்கு ஒரு வேற வேலையை கொடுத்து அனுப்பிச்சிடுவார். யாரு? சனி பகவான். அப்ப மகர லக்கணத்துக்கான இயற்கையிலே திட்டம் தீட்டக்கூடாது. அதை விட லக்னாதிபதி 3ல உட்கார்ந்தா நீ திட்டமே போற்றக்கூடாது. எக்ஸ்பெக்டேஷனே இருக்கக்கூடாது. யதார்த்தமா இருக்கணும். எந்திரிக்கிறியா, குளிக்கிறியா, பூஜை பண்றியா, வேலைக்கு போறியா, வர்றியா, சாப்பிடுறியா, படுக்கிறியா, இப்படியே போயிடணும். திட்டம் போட்டா அதுக்கு சனி சபாதாரியே கிடையாது. ஆனா இந்த மகர லக்கணத்துக்கு திருதிய விரையாதிபதி ஆகி குரு போய் 7ல உட்கார்ந்து அங்க லக்கணத்தையும் பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், 3ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இப்ப இந்த 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் முயற்சிகளில் வெற்றி அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா முயற்சிகளில் வெற்றி, எடுக்கக்கூடிய காரியம் சக்சஸ் அப்படின்னு சொல்றது உண்டு. இதுக்கு இந்த ஒரு பழமொழியும் சொல்லலாம். ஆபரேஷன் சக்சஸ், பேஷண்ட் டெத்து. இது எப்படி இருக்கு? ஆமா, ஒரு காரியம் வெற்றி அடையுது, அது நமக்கு நன்மையா இருக்கணும்ல. நமக்கு நன்மையில ஊர் பேருக்கு தான் நன்மையா இருக்கும். இதுல நம்ம காசு வெட்டியா செலவழிச்சதுதான் மிச்சமா இருக்கும். அப்ப ஒன்றுக்கு பல தடவை என்ன செய்யணும்? யோசிச்சு பார்த்து ஒரு முடிவு எடுக்கணும். ஆனா குரு லக்கணத்தை பார்க்கிறார். ஒரு கஷ்டமான காலகட்டத்தில் கூட, தடுமாற்றமான காலகட்டத்தில் கூட ஒரு நல்லவனை அனுப்பிச்சு நமக்கு என்ன செய்வாரு? டேய், அவனுக்கு ஒரு இது பண்ணிட்டு போடா அப்படின்னு யாராவது நம்ம இதுவரைக்கும் பழகாத ஒரு புது மனுஷன் நமக்கு உதவி பண்ணிட்டு போயிடுவான் இந்த மகர லக்கணத்துக்கு. சரி, இந்த குரு திருதிய விரையாதிபதி 7ல உட்கார்ந்து சனிசாரத்துல இருந்து சனியை பார்க்கிறார். இந்த சனியை பார்க்கும்போது ஒரு பெரிய நன்மைகள், நீங்க செய்யக்கூடிய செயல்கள்ல சங்கடம் இருந்தால் அதை நிவர்த்தி பண்ணி உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கொடுக்கக்கூடிய நிலை இருக்கு. ஏற்கனவே குரு 12 கூடையவர் அல்லவா? இந்த காலகட்டத்தில் நாம ஒரு முடிவு எடுப்போம். ஏன்னா காசு பண்ண வேண்டியது இருக்கு, பிள்ளைகளை பார்க்க வேண்டியது இருக்கு, பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியது இருக்கு. அப்ப இந்த குரு என்ன செய்வார்? ஆயில்ய நட்சத்திரத்துக்குள்ள நுழைவார். இப்ப குரு அதிசாரத்துல போயிட்டு திருப்பி அவர் ஆயில்யத்துல வரும்போதுதான் நீங்க எந்த ஒரு முடிவை எடுக்கணும். சரியா? அப்ப அந்த இடத்துல வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துச்சுன்னா வெளிநாடு போகலாம். உங்களுடைய உத்தியோக உயர்வு நல்லா இருக்கும். உத்தியோகத்துல உயர்வு கிடைக்கும். புதுசா உத்தியோக முயற்சி கைகூடும். ஏன்னா சகல விதமான நன்மைகளும் இந்த ஆயில்ய நட்சத்திரத்துல சஞ்சாரம் பண்ணும்போது தான் அவங்களுக்கு புது மாதிரியான வாழ்க்கையை இந்த குரு பகவான் உங்களுக்கு செய்வார். ஆனாலும் 3ல இருக்கக்கூடிய சனி, நீங்க பொறுமையா தான் எந்த இதுவும் செய்யணும். பொறுமை, ஏன்னா யதார்த்தம். இது நான் என்ன சொல்லல, மகர லக்கணத்துக்காக நீ 8 மணிக்கு சாப்பிட்டோம் 10 மணிக்கு தூங்க எவனா சொல்லுங்களா? விடாது. ஏன்னா கர்ம யோகி மகர லக்கணம். மகர லக்கணம் கர்மாவுக்காகவே பிறந்தவங்க. என்ன, அதனால குருவுடைய பார்வை உங்களுக்கு நன்றாக இருந்தாலும் எந்த ஒரு காரியத்தையும் கவனமாக எடுத்து செய்வது நல்லது. 1. இப்ப மகர லக்கணத்தில் பிறந்தவங்க எஜுகேஷனுக்குள்ள ஜாயின் பண்ணணும். இவங்களுக்கும் பெரிய தடுமாட்டம், எதையும் முடிவெடுக்கவே முடியாது. ஆனா 5-10 சுக்கரன் மகர லக்கணத்துக்காரன் +2 முடிச்சுட்டு வெளியே வந்துட்டியா, கம்ப்யூட்டர் சயின்ஸா எடுத்துக்கோ, மெக்கானிக்கலா எடுத்துக்கோ. ஏன்னா சில பேர் என்ன, அதாவது ஒரு பெரிய வீட்டு பிள்ளை அவன் போய் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் எடுக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு வருஷம்னாலும் சரி பாஸ் ஆகி வெளியே வர்றது வரைக்கும் பேரண்ட்ஸோட துணை இருக்கு. ஆனா நம்ம ஆளுங்க எப்படி இருக்காங்கன்னா, இவங்க பெத்தவங்க என்ன செய்யறாங்க, பிள்ளை படிச்சு முடிச்சுட்டு ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுப்பான் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டு அவனை படிக்க வைக்கிறாங்க. இது +2 முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே நான் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் CA எடுக்க போறேன். இவங்களுக்கு பாவம் என்னன்னு தெரியாது. ஏன்னா CA எழுதினவங்க பூரா இன்னும் எழுதிக்கிட்டே இருக்கான்றது இவங்களுக்கு தெரியாது. சார்ட்டர்ட் அக்கௌண்ட் அதுல பாஸ் பண்றது ஈஸியெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்ப இதை படிக்கிற காலதாமதம். அப்ப பெத்தவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க.
அதனால உனக்குரியது கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துக்கோ, மெக்கானிக்கல் எடுத்துக்கோ, ஆர்கிடெக்ட் நல்லா இருக்கும், உன்கிட்ட கிரியேட்டிவிட்டி இருக்கு, நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம அழகாக எடுக்கலாம். இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கோர்ஸ், இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி, இதெல்லாம் உனக்கு உகந்தது, மகர லக்னத்துக்கு உரியது. ஆனால் இந்த குரு சனிசாரத்தில் இருக்கிற வரைக்கும் உன்னால் முடிவெடுக்க முடியாமல் திணறுவ. நான் சொன்னதை அப்படின்னு கேட்டு சரியான முடிவெடுத்து நீ இந்த எஜுகேஷன் நுழைஞ்சிட்டேன்னா பின்னாடி நீ வந்து வெளிநாட்டிலேயே நிரந்தரமாக இருந்து வேலை பார்க்குற அளவுக்குலாம் இதில் இருக்கு. அதனால நண்பர்களே, மகர லக்னத்தில் பிறந்தவர்கள் தடுமாற்றங்கள் இருந்தாலும் உங்களை தரமான நிலையில உங்க வாழ்க்கையை உயர்த்துவதற்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, பொதுவாக மகர ராசி காலச்சக்கரத்தின் 10வது ராசி மகரம். எப்படி? காலபுருஷனுடைய 10வது ராசி. அது மட்டும் இல்லைங்க, எப்போதுமே சரி தொழிலை பத்தி, இப்படி தொழில் உத்தியோகத்தை பத்தியே ரொம்ப சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் மகரத்தை பொறுத்தவரை. அது மட்டும் இல்லைங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. எப்படி? ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க. ஒரு லட்சியத்தை முடிக்காம வெளில வர மாட்டாங்க. அந்த மகரத்துடைய இயல்பான குணம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி போகணும், எந்த காரியத்தை எப்படி கொண்டு போகணும், பயங்கரமா அறிவா திங்க் பண்ணக்கூடிய ஒரே ராசினா மகரம் தான். சொந்த கால நிக்கணுங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மகர ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி நல்லா பாருங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாயி உங்க ராசியை பார்ப்பது மிகப்பெரிய ஒரு பலம். அது மட்டும் இல்ல, உங்க ராசி அதிபதியை பார்க்கறது அதை விட டபுள் மடங்கு பலம். இப்ப எப்படிப்பட்ட யோகம் மட்டும் இருக்கு மட்டும் பாருங்க. தயவு செய்து சொல்றேன், உங்களுடைய ஜாதகத்தை, உங்களுக்கு எந்த கிரகம் திசை நடக்குது, எந்த கிரகம் புத்தி நடக்குது பார்த்துக்கிட்டு நீங்க தயவு செய்து பலனை எடுங்க எடுங்க எடுங்க. ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு யோகமான கிரகமா இப்ப செயல்படுவார். எத்தனை பேர் சனி பகவானுடைய பிடியில இருக்கீங்களோ, சனி பகவான் எத்தனை பேருக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்குதோ, எத்தனை பேருக்கு பாதிப்பை கொடுக்கும், அவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு நல்ல நேரம் நெருங்கும். எப்படி? பயங்கரமான ஒரு நல்ல நேரம் நெருங்கும். எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வரும். எப்படி? எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வரும். எதிர்பாராத ஒரு மாற்றங்கள் உங்க லைஃப்ல வரும். இந்த குரு பயிற்சி சொல்றேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க ஜாதகத்துல எந்த கிரகத்துடைய திசை நடக்குது, எந்த கிரகத்துடைய புத்தி நடக்குது, எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்கு, ஒன்றும் இல்லை, குரு பகவான் பார்க்கறோம்னா உங்க ராசியில குரு நீசமாவாரு. குருனா ஒண்ணும் இல்லைங்க, நம்ம ஜாதகத்துல எல்லா தோசை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரே கடவுள் தான் குரு பகவான் தான். அவர் இருக்கிற இடத்துல பார்க்குற இடத்துக்கு ரொம்ப பலம். அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்றாங்க. ஏன்னா குழந்தைக்கு காரக குரு, பணத்துக்கு காரக குரு, ஒழுக்கத்துக்கு காரக குரு, மேல் படிப்பு, பட்ட படிப்பு, ஆசிரியர், ஒரு 10 பேர் மதிக்கிறாப்புல ஒரு அந்தஸ்தான ஒரு ஒரு நிர்வாக திறமை கொண்டக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க குருவுடைய ஆதியத்தில் இருப்பாங்க. பொறுமை, அமைதி, இந்த மாய் சார்ந்த விஷயம் எல்லாமே டேலண்டா அறிவா யோசிப்பாங்க. ஏன்னா இவ்வளவுக்கு அதிபதியா குரு வர்றாரு. அப்போ உங்க ஜாதகத்துல குரு பகவான் மட்டும் நல்லா யோகமா மட்டும் இருந்துட்டாருன்னா இப்ப இந்த காலம் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்யும். ஏன்னா குருவுடைய பார்வை, குரு உங்க ராசியை பார்த்து சனி பகவானை பார்க்கிறார். குரு உங்களுக்கு எத்தனை வீட்டு தெரியுமா? 3ஆம் இடத்து அதிபதி. 3ஆம் இடத்துல என்ன இருக்கு? முயற்சி இருக்கு, வெற்றி இருக்கு. உங்களுடைய சகோதர உறவு, செல்போன், இந்த கணிதத்துறை, எழுதுத்துறை, பத்திரிகை துறை எல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். எப்படி? முயற்சியை, ஒரு விஷயத்த முயற்சி பண்ணி ஜெயிக்கணும்னா 3ஆம் இடம் நல்லா இருக்கணும். அடுத்து பாருங்க 12ஆம் வீட்டு அதிபதி. வெளிநாடு, வெளியூர், அலைச்சல் போய் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள், பயணங்கள் மூலமாக வருமானம் திட்டுறது. எப்படி? வெளிநாடு, வெளியூர் மூலமாக காசு பணம் சம்பாதிக்கிறது, இடம் விட்டு இடம் போறது, எல்லாமே இந்த 12ஆம் இடத்துடைய தொடர்பு. விரைய செலவு சொல்லுவாங்க, விரயஸ்தானம். இப்படி விரைய செலவு, சுப செலவு, வீடு கட்டுறது, நிறைய ஒரு நல்லா தூங்குறது, தூக்கம், இது எல்லாமே இந்த 12ஆம் இடம் தான். உடைய கால் பகுதி எல்லாமே இந்த 12ஆம் இடத்தை குறைக்கும். இப்படிப்பட்ட அதிபதி 6ஆம் இடத்துல போய் இருந்தார். இப்படி எதிரி பகையில போய் மாட்டியிருந்தார். ஒண்ணுல உங்க சகோதரி எதிரியா மாறி இருப்பான். நல்ல தூக்கன்மை இருந்திருக்காது. நிறைய செலவை குடும்பத்துல அதிகமா பார்த்துருப்பீங்க. எடுக்கக்கூடிய முயற்சி சரியா இருந்திருக்காது. யாருடைய பிறப்பு ஜாத தசாபதி சரியில்லை, நான் சொன்ன விஷயத்தை கேட்டு பாருங்களேன், ஆமான்னு சொல்லுவாங்க. ஆமா இருந்துச்சு. நல்ல படிப்புகள் சரியா இல்லை, வருமான பொருளாதாரம் ரொம்ப டைட்டா இருக்கு, எனக்கு இட பிரச்சனை, சொத்து பிரச்சனை, பூமி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை மேல இருக்குது, நல்ல உத்தியோகம் கிடைக்கல, கடன் தலைக்கு மேல அதிகமா இருக்குது. எப்படி? கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு. உங்களுடைய பூர்வீக சொத்து, அப்பாவுடைய சொத்து, தாத்தாவுடைய சொத்துல ஒரு பிரச்சனை,
மேல் படிப்பு பட்டப்படிப்பு படிக்கிறவங்களாம் இங்க அரசாங்க வேலை கிடைக்கல, வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அமைப்பா இல்லை, எல்லாமே தடங்களா கொடுக்குறாரு, இப்படின்னு ஒரு குழப்பத்துக்கு போனது யாருன்னா மகரம் தான். ஏன்னா 6ஆம் இடத்துல குரு கண்டிப்பா கடனை வைக்கும். நோய், எதிரி, பகை, கடன், அம்பு, வழக்கு, பிரச்சனை, இல்ல கணவன்கிட்ட குடும்பத்துல ஒரு கலக்கங்கள், தடுமாற்றங்கள், இது மாதிரி நிறைய விஷயத்த கண்டிப்பா கொடுத்துருக்கோம். இதை நான் ஏன் தெளிவா சொல்றேன்னா, நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகர ராசிக்காரன். இனிமே பெருசா எதுவுமே உங்களுக்கு தாக்கம் வராது. குரு பார்த்துட்டாரு. ஆனா உங்க ராசிக்கு அவர் நல்லவரை கெட்டவரை நீங்க ஜாதகத்தை தயவு செய்து வருஷத்துல ஒரு வாட்டி நீங்க கண்டிப்பா ஜாதகத்தை பாருங்க, மகரத்தை பொறுத்தவரை. ஏன்னா அம்மன் வீட்டுல நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மகர ராசிக்காரன். இப்ப எல்லாமே நல்லதா காட்டு, நல்ல ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும். இதை கண்டிப்பா நீங்க பயப்படாம பயணிங்க, கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். இப்ப முதல் பலன் என்ன சொல்லுவேன், குருவுடைய பார்வை. திருமணம் நடக்காதும், திருமணம் நடக்கும் நான் சொல்லுவேன். காதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம், ஒரு கேஸ்ல ஜெயிக்கிறது, சகோதர உறவு, சகோதரி உறவு, வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டா சூப்பரா இருக்கும். ஒன்றும் இல்லை, வெளிநாட்டுல வெளியூர்ல போய் படிக்கணும்னா அங்கேயே உங்களுக்கு நிரந்தரமான வேலை கிடைக்குங்க. இந்த குரு பயிற்சி முதலே அப்படிதான் வெளிநாடு வெளியூர்ல சாதிக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். வேலை உத்தியத்துல ஒரு பெரிய லெவலுக்கு ஒரு ப்ரொமோஷனுக்கு போகக்கூடிய பயிற்சியாக இந்த குரு பயிற்சி வேலை செய்யும். ஏன்னா சனி பகவான் நட்சத்திரத்துல போறாரு, சனி பகவான் அந்த குரு பகவான் பாக்குறாரு. அதனால வேலை உத்தியத்துல பெரிய லெவலுக்கு நீங்க போறீங்கிற வார்த்தையை நான் சொல்றேன், இல்லைன்னா சொல்லவே மாட்டேன். நீங்க நிறைய பேர் பாருங்க, இடம் வாங்கல, வீடு வாங்கல, கண்டிப்பா நிறைய பேர் வீடு கட்ட முடியல, இடம் வாங்கல, எத்தனை பேர் ஃபீல் பண்ணிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே நீங்க ஜாதகத்தை பாருங்க, இப்ப வீடு இடம் பூமி ஆட்டோமேட்டிக்கா அமையும். நீங்க எதுவும் தேடி போனா உங்களை தேடி வரும். இந்த குரு பயிற்சி கண்டிப்பா அதுக்கான ஒரு யோகத்தை கொடுத்தே தீரும், இல்ல மாற்று கருத்தே கிடையாது. ஒரு சுப செலவு பண்ண போறீங்க அவ்வளவுதான். ஏன்னா அவருடைய பார்வை எங்கே பாக்குது, நல்லா பாருங்க, 7ஆம் இடத்துல 11ஆம் இடத்தை பாக்குது, பெருங்கோணத்தை பணத்தை பாக்குது, அடுத்து எங்க உங்க ராசியை பாக்குறாரு. அப்ப அப்பா சொத்து, தாத்தா சொத்து, வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே பர்ஃபெக்டா அமையும். நிறைய பேருக்கு சொல்றேன், புதுசா தொழில் பண்ணக்கூடியவங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க. இப்ப தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. தொழில்ஸ்தான அதிபதி சனியுடைய சாரத்துல அந்த குரு போய் உங்க ராசியை பார்ப்பால் தொழில் உத்தியோகத்துல பயங்கரமான மாற்றத்தை கொடுப்பா. அது இல்லாம லாபத்தை அவர் பாக்குறாரு. ஒன்றும் இல்லை, கமிஷன் வியாபாரம் இருக்கு பாத்தீங்களா, சூப்பரா இருக்கும். ஐடி ஃபீல்ட் நல்லா இருக்கும், கலைத்துறை நல்லா இருக்கும், வெளிநாடு வெளியூர் சார்ந்த பிசினஸ், பணம் கொடுத்து வாங்குறது, நகை கடை வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங், இரும்பு சார்ந்த வேலை, இந்த துறை எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க. ஏன்னா அவர் 11ஆம் இடத்தை பாக்குறாரு. மூத்த சகோதரம் நிறைய வெற்றிகள் வரும், மேல் படிப்பு பட்ட படிப்பு நல்ல ஒரு மாற்றம் வரும், அரசியல பயங்கரமான ஒரு பதவி உயர்வு உங்களுக்கு கிடைக்கும், பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். ஏன்னா அவர் உங்க ராசியை பார்த்து 11ஆம் இடத்தை பார்த்து 3ஆம் இடத்தை பார்ப்பலாம் சொல்றேன். தாய் தந்தையுடைய உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவு கண்டிப்பா குறையும். நான் மருத்துவ ஸ்தான அதிபதியே 12ஆம் வீட்டு அதிபதி நேரம் உங்க ராசியை பார்ப்பா. இங்க மருத்துவ செலவு வரைய செலவு கண்டிப்பா உடம்பு தாக்கத்துல இருக்காது. ஆனா குருவும் சனியும் ஜாதகம் நல்லா இருந்தா இப்ப எல்லாமே யோகமா தான் இருக்கும். உங்களுக்கு கெட்டது பெருசா மேக்சிமம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. 100க்கு 20% தான் உங்களுக்கு பிளவினம், 80% உங்களுக்கு யோகம் தான். ஆனா ஜாதகத்தை தசாபதியை பார்த்து மூவ் பண்ணுங்க, சூப்பரா இருக்கும். அதுக்கான நேரமா இருக்கு. இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை, எடுங்க ஜாதகத்தை பாருங்க, தசாபதியை பாருங்க, எடுங்க, கண்டிப்பா அடிச்சிடும். அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய மாட்டாங்க. ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் உங்களுக்கு 100க்கு 100% யோகம் பயங்கரமா வேலை செய்யும் இந்த குரு பயிற்சி. அதுக்கான நேரம் பர்ஃபெக்டா வேலை செய்யும், நல்ல ஒரு டைமா கண்டிப்பா வேலை செய்யும். பார்த்து பெண்களுக்கு பாருங்க, மிகப்பெரிய வெற்றி கொடுத்த ஒரு நட்சத்திர பலம் பார்ப்பாங்க. முதல் நட்சத்திரம் உத்திராடத்துல பிறந்தவங்க, எதுலையுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், நேர்மையான குணம், பயங்கரமா திறமையான குணம் நிறைய இருக்கும். உத்திராடத்துல பிறந்த தேவை எதுக்குமே பயப்பட மாட்டாங்க, இது வந்தாலும் பார்த்துக்கலாம், திறமை பயங்கரமா இருக்கும். நீங்க பாருங்க, இந்த உத்திராடத்துல பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யுது, பயங்கரமான யோகம் வேலை செய்யுது. வெளிநாடு வெளியூர், இடமாற்றம், தொழில் மாற்றம், மருத்துவ படிப்பு, கலைத்துறை, இசைத்துறை சூப்பரா இருக்கும். தலைமை பொறுப்பு போகக்கூடிய தகுதி உங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பா கொடுக்கும். எப்படி குடும்பத்துல நல்ல விஷயம், நல்ல காரியம், குழந்தை பாக்கியம், காதல் திருமணம், வேலை உத்தியத்துல ப்ரொமோஷன், வெளிநாடு வெளியூர் யோகம், நல்ல ஒரு மாற்றம் இந்த வருஷத்துல இந்த குரு பயிற்சி பக்கா வேலை செய்ய பாருங்க. உத்திராடத்துல பிறந்தவங்க எதுவுமே கவலைப்படாதீங்க, எல்லாம் ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும். அடுத்து திருவோண நட்சத்திரம் பிறந்தவங்க, ரொம்ப அன்பான குணம், பாசமான குணம், எல்லாரையும் அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்படாதீங்க. திருவோணத்துல பிறந்தவங்க எல்லாமே நல்லதா மட்டும் தான் நடக்கும். இப்ப கெட்ட விஷயம் உங்களுக்கு மேக்சிமம் வராது. ஏதோ ஒரு ஆசைப்படுற விஷயத்தை அடைய போறீங்க. எல்லாம் பாருங்க, படிப்பு, கல்வி, கலைத்துறை, இசைத்துறை, உணவுத்துறை, ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் வியாபாரம், ஆசிரியர் வேலை, பேங்க்ல வேலை பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் சொல்றேன்.
மிகப்பெரிய ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இருக்கு. எப்படி திருமணத்தை பொறுத்தவரைக்கும் நிறைய ஒரு நல்லதா நிறைய விஷயம் இருக்கு, சாதகமா இருக்கு, பாத்துக்கோங்க. எந்த காரியம் எடுத்தாலும் சரி, தோல்விக்கான விஷயம் உங்களுக்கு வேலை செய்யாது. உங்களுடைய கற்பனை எல்லாமே நிஜமாகக்கூடிய காலமாக இந்த குரு உச்சமான கிரக பயிற்சி கண்டிப்பா வேலை செய்யும், பாத்துக்கோங்க. ஜாதகத்தை பாருங்க, தசாபத்தியை பாருங்க, நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து திருமணத்துக்கு அப்புறம் அவிட்ட நட்சத்திரம், பயங்கரமான தைரியமான குணம் இருக்கும், எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. எதுலையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. இது வந்தாலும் பாத்துங்களா, தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், டேலண்டான குணம் நிறைய இருக்கும் அவிட்டத்துல பிறந்துட்டாரு. எப்படி பயங்கரமான ஒரு டேலண்டான குணம் நிறைய இருக்கும். இனிமே பாருங்க, எல்லாமே நல்ல ஒரு மாற்றமா வேலை செய்யும் அவிட்டத்துல பிறந்தவங்க அனைவருக்குமே சொல்றேன். இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, லாபம், பொருளாதாரம், இன்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் வெற்றியா வரும். தோல்விக்கான விஷயம் வேலை செய்யாது அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு சொல்றேன். இப்ப இப்படி பெருசா பாதிப்புகள் கிடையாது. குடும்பத்துல வண்டி, வாகனம், வீடு, இடம், பூமி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. நீங்க எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி அவிட்டத்துல பிறந்தவங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அதுக்கான விஷயம் சூப்பரா இருக்கு, பாத்துக்கோங்க. பெருசா பாதிப்புகள் கிடையாது அவிட்டத்துல பிறந்தவங்க. இனிமே தான் நல்ல யோகமே வரும். ஒரு சுப செலவு, சுபகாரி மாதிரி பண்ண பாருங்க. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதி வீட்டை செவ்வாய் விருச்சக ராசியா ஒரு 11ஆம் இடத்தை 5ஆம் பார்வையா பாக்குற. அப்ப நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கு. குரு பயிற்சி பலன்கள் மகர ராசி அன்பர்களுக்கு. மகர ராசிக்கு சப்தமமான பலன்கள். 7ஆம் இடத்தில் குரு பகவான் உச்சம் அடைகிறார். 85% சூப்பரான பலன். அப்போ குரு பகவான் காலபுருஷத்துக்கு 10ஆம் இடம் மகரம் ராசி. காலபுருஷத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்கிற மகரத்துக்கு அதிபதி சனி. அந்த சனியே குரு பகவான் பார்க்குறார். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதனுக்கு 7ல் உள்ள குரு பகவான் சனி அமர்ந்த வீட்டின் அதிபதி உச்சம் அடைகிறார். அது ஒரு பெரிய விஷயம். அவரையே பார்க்கிறார், ராசியையும் பார்க்கிறார், 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ 1, 3, 11ஆம் இடத்தை குருவின் இந்த கோச்சார பயிற்சி பார்க்கறனால எப்படி இருக்கும்? சிறப்பாக இருக்கும். சந்தோஷம் கூடி வரும், மகிழ்ச்சி கூடி வரும், பிள்ளைகள் நல்லாக இருப்பாங்க, துக்கமெல்லாம் சந்தோஷமாக மாறக்கூடிய காலமாக அமையும். குருவினுடைய ஒரு அருள் கடாட்சம், அருள் பேராற்றல், அப்படி அதற்கு ஒரு சக்தி ஜாஸ்தி. புது பொலிவடைய போகிறீங்க, முகம் மலர்ச்சி அடையும். உங்களை எல்லாருக்கும் இப்போ தெரிய வரும். எல்லா இடத்துலையும் இப்போ உங்களை சொன்னால் தெரியும். உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் வரும், மதிப்பு மரியாதை கூடும், கௌரவம் அந்தஸ்து கூடும், விரயங்கள்லாம் சுப விரயங்களாக மாறும், பழைய கடன்கள்லாம் அடையும், மனைவி மக்களோட சந்தோஷமாக உல்லாசமாக எங்கேயாவது போய் வரலாம். இறைவனுடைய கருணை உங்களுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு மகர ராசிக்கு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் ரசித்து சொல்கிறேன். குருவடிவாகி குவளையும் தன்னில் திருவடி வைத்து திறம் இது பொருள் என அப்படி பார்த்துருக்கிறார். அப்போ குரு தனது உச்ச வீட்டிற்கு வர்றார். 12 ராசிக்கும் பார்வையிலான நல்ல பலனை அனுப்பி வைப்பார். ஆனால் குரு நேரடியாக பார்க்கிறார். கடகத்தில் உச்சம் பெற்று 5, 7, 9 பார்வை பார்ப்பார். அப்போ குருவின் பார்வை, குரு கடாட்சம், குருவருள் திருவருள், குரு பார்க்க கோடி தோஷங்கள் போகும். அப்போ உங்களுக்கு மகர ராசிக்கு எப்படி கிடைக்கும்? சொல்லிக்கிட்டே போகலாம். உங்களுடைய துக்கமான மனநிலையை மாற்றுவார். ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு ஒரு தெய்வ சிந்தனை கிடைக்கும். வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் நான் நல்லா இருக்கேன், மகிழ்ச்சியாக இருக்கேன், இதுதான் நான் ராஜபோகமான வாழ்க்கை, இதுதான் நான் சந்தோஷமான வாழ்க்கை, இதுதான் நான் சௌபாக்கியமான வாழ்க்கையாக இருக்கேன் அப்படின்னு ஒரு நாள் ஒரு பொழுதாக நல்லா படுத்து தூங்குவேன். மகள்கள் சரியாகும். மகளுக்கு இருந்த பிரச்சனை, மகனுக்கு இருந்த பிரச்சனை, கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பொண்ணு வாழ்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் குரு சமப்படுத்திடுவார். குரு உச்சமடைகிறாருன்னா குருவுக்குள்ள தனம் இருக்கு, புத்திரர் இருக்கார். குரு பகவான் முழு டிகிரியாக இருப்பார். 16 ஆண்டு கால வயதை அவருக்கு 10 என்கிற சந்திரனும் 6 என்கிற சூரியனும் வைத்திருப்பார். அப்போ உங்களுடைய குழந்தைகளுக்கு வளர்ச்சி நல்லா இருக்கும், குழந்தைகளுடைய ஆசை அபிலாசைகள் நல்லா இருக்கும், அவங்களுக்கு வீடு மனை யோகங்கள் சந்தோஷங்கள் எல்லாம் அள்ளி கொடுத்துருவார். அப்போ குரு உச்சமடையும் போது எப்படி இருக்கும்னு அவருடைய சந்தோஷமான நல்ல அம்சமான பார்வை 5ஆம் இடத்துக்கு அனுப்பி வைப்பார். அப்போ மகரத்திற்கு அது 11ஆம் இடம், செலிப்ரேஷன், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்,
மகிழ்ச்சி, எல்லையற்ற பூரிப்பு. நல்லா கவனிக்கணும். அப்போ ஒரு பார்வையை பார்க்கிறார். அப்போ மகர ராசிக்கு எடுத்துக்கொண்டால் ராசியை பார்க்கிறார். அப்போ 11ஆம் இடங்கிறது மகிழ்ச்சி, நண்பர்கள், பெரும் லாபம், வெளிநாட்டு வருமானம், வர்த்தக பரிவர்த்தனை, ஏற்றுமதி இறக்குமதி, பலருக்கு நமக்கு ஒரு ஆசனை சொல்லி பலரோடு நாம் சேர்ந்து வாழ்ந்தல். 3, 7, 11க்குரிய வீட்டை, அதாவது 11ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 3, 7, 11 காமத்திரிகோணம், வேண்டிய விரும்பியதையெல்லாம் இந்த ஒரு வருடத்தில் நமக்கு தராமல் போக மாட்டார். நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தராமல் இருக்க மாட்டார். குரு பகவான் பொறுத்தளவில் கோச்சாரத்தில் குரு பகவான் வருகின்ற பொழுது பார்வையில் தான் செல்வத்தை கொடுப்பார், மகிழ்ச்சியை கொடுப்பார், அந்தஸ்தை கொடுப்பார், ஒரு பதவி வரும், பிரிந்து போனவர்கள் ஒன்று கூடுவார்கள். 11 என்பதை பார்த்தால் நண்பர்கள் வருவார்கள், பணம் சிக்கனமாக இருக்கப்படும், பணத்தை சேமிக்கக்கூடிய வகையிலே இருக்கும், பணத்தை இன்சூரன்ஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய பணம் கிடைக்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள், அடகு வைத்த நகைகள் மீட்கப்படும், ஒரு இடத்துக்கு பத்திரம் பதியாமல் இருக்கும், வில்லங்கம் இருக்குது, அதெல்லாம் தீர்ந்துடும். ஏன்னால் காலபுருஷத்துக்கு 4ஆம் இடம் வருகிறார், காலபுருஷத்துக்கு 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தை பார்க்கிறார். பல பல பிறவிகளிலே செய்திருக்கக்கூடிய பாவங்கள், சாபங்கள், ரோகங்கள், ருணங்கள், துன்பங்களை எல்லாம் இந்த ஓராண்டு ஆக்கிடுவார். அதனால் நீங்கள் பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் காசி, ராமேஸ்வரம், கயா போன்ற இடங்களுக்கு சென்று முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் செய்து வந்தால் மிகச் சிறப்பு. அதுபோல் கடல் கடந்து போக வேண்டிய சூழல் வரும். கடல் சார்ந்த தொழில்கள், மீன் சார்ந்த தொழில்கள், நீர் சார்ந்த தொழில்கள் எல்லாத்துலேயும் வெற்றி வரும். ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறை, அப்பொழுது இது மாதிரி எல்லாம் சட்டப்பூர்வமாக நடக்கும். மிக தெளிவாக இந்த ஆண்டில் பல பல வர்ண ஜாலங்களை எல்லாம் குரு பகவான் உங்களுக்கு காட்டுவார். அப்போ நிலம், வீடு, வாகனம், சொத்துக்கள் வரும். ரியல் எஸ்டேட் வளர்ச்சின்னு சொல்லிட்டேன். தங்கத்துக்கான கிரகம் குரு பகவான். நாடும் நகரமும் சிறப்படையும்படியாக இருக்கும். அரசியலில் மாற்றம் உண்டாகும். பல பேருக்கு நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார். வெளிநாட்டிலே வசிக்கக்கூடியவர்களுக்கு தாய்நாடு திரும்பக்கூடிய வாய்ப்புகளும், வெளிநாட்டிலே சென்று கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு சொந்த தொழில் சூடுபிடிக்கும், கூட்டு தொழில் சூடுபிடிக்கும். கூட்டாளி ஏமாறுவதாக இருந்தால் சரியாகிவிடும். உங்கள் தொழிலுக்கு கூட சேர்ந்து உங்கள் மதிப்பு மரியாதையும் உங்களுடைய திறமைகள், இத்தனை ஆண்டுகள் 30, 40 ஆண்டுகள் நீங்கள் பல்வேறுபட்ட அனுபவங்களை எல்லாம் கற்று கேட்டு தேர்ந்து தெளிந்து இருக்கிற உங்களுக்கு இப்பொழுது 2 பேர் சேர்ந்து உங்கள்கிட்ட இவ்வளோ திறமை இருக்கே, வாங்க நம்ம அந்த தொழில் ஆரம்பிப்போம்னு கூப்பிடுவோம். இடம் வாங்கி வீடு கட்டி வரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். எல்லா நண்பர்கள் மூலமாகவே நடக்கும். எல்லாம் நீங்கள் தான் சிங்கிள் பேர்சன், சென்ட்ரல் ஆக்சிஸ் நீங்கள் தான். உங்களை சுற்றிலும் தான் எல்லாரும் வந்து நிற்பான். அப்படி தான் இருக்கும் மகர ராசிக்கு. மகர ராசிக்கு பொறுத்தளவில் உங்களுக்கு குருவினுடைய நட்சத்திரங்கள் 6ஆம் இடத்துல ஆரம்பித்து 7ஆம் இடத்துல நிறைவு செய்கிறது. புனர்பூஷம். உத்தியோகம், தொழில் நல்லா இருக்கும், பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். அதே நேரத்தில் சனியினுடைய நட்சத்திரத்தில் வரும்பொழுது நீங்கள் நேர்மையாக இருக்க வேண்டும். சிறு தவறு செய்தீர்களானாலும் கூட உங்களை காட்டி கொடுத்து விடும், அசிங்கத்தை பண்ணிவிடும். அதனால் மகர ராசிக்காரர்கள் கூட்டாளிகளோடு சேர்ந்து தொழில் செய்கின்ற பொழுது சிறு தவறுகள் செய்தாலும் மாட்டிக்கொள்வீர்கள். அதனால் இதை விழிப்புணர்வு. குரு சனியினுடைய பூச நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணுகின்ற காலம் ரொம்ப கவனமாக இருப்பார். அதே நேரம் உங்களுக்கு தெய்வ நம்பிக்கை, மத நம்பிக்கை உண்டாகும். பெரிய ரோட்டரி கிளப்பு, லைன்ஸ் கிளப்பு, சிறு சிறு நிறுவனங்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய நிலை வரும். அதே போல் உங்களுடைய குடும்பத்திலேயும் சுபகாரியங்கள் நடக்கும். அப்போ குருவினுடைய சப்போர்ட் இருக்குது. குருனா குழந்தை, குருனா செல்வம், உச்சம்னா அந்த காரகத்துவம் எல்லாத்தையும் ராசிக்கு அனுப்புகிறார். மகர ராசிக்கு அதான் எல்லா நல்ல பலன்களும் அமையும். 3ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ 12 கூடியவன் 7ல் இருக்கிறார். அப்போ 12ஆம் இடம் அயன சயன போகம், 7ஆம் இடம். அப்போ 12க்கு அது 8ஆம் இடமாக வருது. ஸோ அதனால் பயணங்களில் கவனமாக இருக்கணும், கால் பகுதிகளில் கவனமாக இருக்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கணும். குரு மஞ்சள் நிறம், சுண்டல் கடலை. அதனால் தங்கம், பொண்ணு எல்லாம் உடலில் ஏறும். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதான். உங்களுடைய மனநிலையை நல்லபடியாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக
நல்லா பாலிஷ் பண்ணி மாற்றுவார். கிளிட் போட்ட மாதிரி இருக்கும், பல பல பலன்னு. அப்படிப்பட்ட நிலையில் இந்த மகர ராசிக்கு ஆண்களோ பெண்களோ தனியாக வெகு தூர பயணம், கடல் நீந்தி ஜலசந்திகளை கடப்பது, இதுவெல்லாம் அசால்ட்டாக செய்வீங்க. தைரியமான இடம், 3ஆம் இட தைரிய ஸ்தானத்தை அந்த ஸ்தானாதிபதி பார்க்குறார். ஆனால் பல்வேறுபட்ட கல்வி, மாணவர்களுக்கு வெளிநாட்டு கல்வி, பெண்களுக்கு பொறுத்தளவில் சொந்த தொழில் சுய தொழில் உண்டாகும். கணவன் மனைவியிடத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விடுபடும். மகர ராசிக்கு இது ஒரு அற்புதமான ஏற்றம் மிகுந்த காலம். அதனால் திருச்செந்தூர் முருகனை இறுக பிடித்து கொள்ள வேண்டும். தென்குடி திட்டை செல்ல வேண்டும். இளஞ்சி முருகப்பெருமான் சிறப்பு. தாமிரபரணி நதியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஸ்தலத்துக்கு செல்லலாம். அகத்தியரை வணங்கி வழிபடலாம். அதே போல் கடற்கரை ஸ்தலமாக இருக்கக்கூடிய எந்த ஸ்தலத்திற்கும் நீங்கள் போய் வந்தால் ஒரு மாற்றம் உண்டாகும். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குருவானவர் ஒரு குழப்பம் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பதற்காக, கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பதற்காக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 6ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 7ஆம் இடத்துக்கு வருவதனால என்னென்ன மாற்றம்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறாங்கிறத பார்க்க போறோம். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவானே ஒரு 7.5 வருஷத்துல உங்க லைஃப்ல எல்லா விதமான 7.5யும் சந்திக்க வச்சிட்டார் என்பது உண்மைதானே? பக்குவப்படுத்தினார்ல, புரிய வச்சார்ல. நீ கஷ்டப்பட்டு நீ உண்மையாக பாசம் வச்சு வேலை பார்க்குற, பாசம் வைக்கிற, ஆனால் அந்த பாசத்துக்கான உறவுகள் அவர்கள் இல்லை, நீ வேலை பார்க்குற இடத்துல உனக்கு மதிப்பு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணாரா பண்ணலையா சொல்லுங்க? அவ்வளோ தூரம் பக்குவப்பட்டீங்க. ஒரு 7.5 வருஷத்துல மகர ராசிக்காரங்கிட்ட ஒரு கூட இருந்த உறவுகளில் பல உறவுகள் காணாமல் போச்சு. எங்கே போனாங்கன்னே தெரியல. நீங்கள் நல்லா இருக்கும்போது கூடவே இருந்தவங்க இப்போ நீங்கள் கஷ்டப்படும் போது ஒரு பய கூட இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு உங்களை கூடவே இருந்து ஏமாற்றி உங்கள்கிட்ட இருந்து குழி பறித்து அதில் வாழ்ந்தவங்க பல பேர். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்த ஒரு விஷயம் சொல்லுவேன், 12 வருடத்துக்கு ஒரு முறை மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருப்பீங்க. அந்த அப்டேட் யார் மூலமாக ஏற்படும் நினச்சிங்க? இந்த குரு பகவான் மூலமாக தான் ஏற்படும். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க, இப்போ குரு கடகத்துக்குள்ளே வரார். ஓகேவா? அதே பலபடியும் கடகத்துக்குள்ளே வரும், இன்னொரு அப்டேட் ஆவீங்க, உங்களுக்கு புரிதல் ஏற்படும். இப்போ 12 வயசுலேருந்து நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. 12 வயசுலேருந்து குடும்பத்துக்காக சிந்திக்க ஆரம்பிச்சுப்பீங்க. உங்கள் கூட இருக்கவங்களாம் ஓடி பிடிச்சி விளையாண்டு இருப்பாங்க, இல்லை வேறு ஏதோ விளையாட்டு ஜாலியாக விளையாண்டு இருப்பாங்க. நீங்கள் மட்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்காக சிந்திக்க ஆரம்பிச்சுப்பீங்க. 12 வயசில் 24 வயசில் என்னென்னமோ சேட்டை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த 24 வயசில் வீட்டில் எப்படியா சம்பாரித்து கொடுத்து அம்மா அப்பாவை காப்பாற்றணும், அம்மா அப்பாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. கூட பிறந்த உறவுகளுக்காக பல மகர ராசிக்காரங்க படிப்பு இழந்தீங்க. அவங்க படிக்கணுங்கிறக்காண்டி சிறு வயதிலே வேலைக்கு போன லிஸ்ட் எத்தனை பேர் இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. சார் நல்லா படிப்பேன் சார், ஆனால் எங்கள் அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி படிக்கணுங்கிறக்காண்டி நான் படிக்க போகல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள். ஸோ குடும்ப உறுப்பினர்களுக்காக, கூட பிறந்த உறவுகளுக்காக, கட்டின கணவனுக்காக, கட்டின மனைவிக்காக, பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக, மற்றவங்களுக்காக காகன்னு வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயதில் 5% 10% கூட நீங்கள் வாழ்ந்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இனிமேலாவது நமக்காக வாழணும்னு ஆசைப்படக்கூடிய மகர ராசியாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. புரியுதா? ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 7ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களை பார்க்குறார். 7ஆம் பார்வையும் உங்களை பார்க்கார். அப்போ இனிமே தான் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை வாழப்போகுது. அதாவது தூய்மையான ஒரு நீர் இருக்குன்னா அந்த நீரில் நம்ம முகத்தை பார்த்தோம்னா முகம் நல்லா பிரகாசமாக இருக்கும். அது இப்போ கொஞ்சம் அழுக்காக குழப்பின நீர்னால் அதை பார்த்தா முகமே தெரியாது. ஸோ இப்போ உங்கள் முகம் தெரியாமல் இருக்கலாம், உங்ககிட்ட உங்களை பயன்படுத்துகிறவங்களுக்கு உங்களை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இன்னுமே உங்களுடைய உண்மையான அற்புதமான மாற்றங்களை பார்த்து விட்டுட்டு போனவன் தேடி வருவான். எழுதி வச்சுக்கோங்க. உங்களை விட்டுட்டு போன உறவுகள் தேடி வருவாங்க.
நீங்கள் தான் என் உலகம், நீங்கள் தான் என் வாழ்க்கைம்பாங்க. ஏமாந்துடாதீங்க, போதும். புரியுதா? நம்பி நம்பி ஏமாந்தது போதும். இனிமே நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தான். உங்களால் முடியாதுங்கிறது எவனும் சொல்ல முடியாது. எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, எந்த இடத்தில் நீங்கள் தனித்து விடப்பட்டீங்களோ, அந்த இடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ண போகிறீங்க. இத்தனை நாட்களாக உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய அனுபவங்களை ஏளனம் பண்ணவர்கள், அவர்கள் எல்லாம் மாறுவாங்க. உங்களுக்கான பாராட்டு கிடைக்கும், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எவ்வளவோ போராடிட்டீங்க, இனிமேல் போராடாமல் வெற்றி பெற போறீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக இருக்கும். ஒரு பிளான் போட்டு பக்காவாக பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் இப்போ வரையும் மற்றவங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கீங்க. நல்லா பாருங்களேன், மகர ராசிக்காரங்க, நீங்கள் இருக்கிற வீட்டில் ஒரு பிரச்சனைனா உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்கன்னா, அந்த அலுவலகத்தில் என்ன பிரச்சனைனாலும் உங்கள்கிட்ட வந்து கொடுத்து நீங்கள் சரி பண்ணி கொடுங்க, உங்களால் தான் முடியும் அப்படிமா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கங்கிறக்காண்டி செஞ்சிருவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை அவங்க வச்சு செய்வாங்க. பொதுவாகவே வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டம் மாதிரி யாருமே படக்கூடாதுன்னு ஒரு மனசார சாமி கும்பிடக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காக கும்பிட்டீங்களோ அவங்க தான் உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மாறப்போகுதுங்க. லைஃப் பிரகாசமாக இருக்க போகுது. உங்களுக்கான வேலை கிடைக்க போகுது, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது, உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. புரியுதா? ஒன்று உங்களுக்கு கல்யாணமாக இருக்கலாம், அல்லது உங்கள் கூட பிறந்த இளைய சகோதர சகோதரி கல்யாணமாக இருக்கலாம், அல்லது உங்கள் கூட பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் கொடுப்பார். இவ்வளோ நாட்களாக நீங்கள் மற்றவங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை செஞ்சீங்க, தனித்து விடப்பட்டீங்க. இனிமேல் உங்கள் உறவுகள் உங்களை தேடி வந்து என் தம்பி, என் அண்ணன், என் அக்கா, என் தங்கச்சின்னு உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொடுக்குறார். அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. வேலையில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் சந்தோஷமே இல்லாமல் வெளியே சிரிச்சுக்கிட்டு வாழக்கூடிய நீங்கள் இனிமேல் மனசார சந்தோஷமாக இருக்கும். சொந்த வீடு, சொந்தமாக இடம் அல்லது சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஒன்று வீடு கட்டுவீங்க அல்லது வீடு வாங்குவீங்க. அந்த அமைப்பு குரு பகவான் கொடுக்காது. அப்போது பல முயற்சி எடுத்து முடியலன்னு சொன்னக்கூடிய வார்த்தைகள் இருந்தால் அது காணாமல் போய் உங்கள் முயற்சி தான் வெற்றி பெறுங்கிற தன்னம்பிக்கையுடன் நீங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த குரு பயிற்சி என்பது உண்மை. அதே போல் இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, கருப்பசாமியை பிடிச்சிக்குவோம். கருப்பசாமி அப்படியே பிடிச்சி, என் கருப்பன் இருக்கான் அப்பா, உன்னை நம்பி வந்துட்டேன்ப்பா, நீ தான்ப்பா எனக்கு உறுதுணைன்னு சொல்லி கருப்பசாமிகிட்ட போய் கேளுங்க. கருப்பனுடைய அப்படியே ஃபுல் வைப்ரேஷன் உங்களுக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? அவருடைய சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். கண்டவெல்லாம் உங்களை வரவே போகிறவெல்லாம் வந்து உங்களை பாடாப்படுத்தினால கருப்பனுடைய துணை இருக்க வேற எவன் துணையும் இல்லை. நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. யார் யாரெல்லாம் கருப்பசாமியை குலதெய்வமாக, யார் யாரெல்லாம் கருப்பசாமியை தன்னுடைய இஷ்ட தெய்வமாக, யார் யாரெல்லாம் இப்போ கருப்பசாமியை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டீங்களோ அத்தனை பேரும் ஸ்ரீ கருப்பனை போற்றி, எவ்வளோ தூரம் போற்றி சொல்லணுமோ போற்றி சொல்லுங்க. கருப்பனுடைய ஆசீர்வாதம் கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான